அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஆல், வெல்கம் டு திஸ் பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் மேட்ச் பார்க்க போகிறோம். இது 7:30 மணி மேட்ச்சு. நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே 2 மேட்ச் நடக்கும், 3:30 மணி 7:30 மணி. அதில் இது 7:30 மணி மேட்ச். ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற வரைக்கும் ஒரு நட்சத்திரம், அடுத்ததாக ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறனால நம்ம 2 வகையான பாசிபிலிட்டிஸ், அதாவது ஆர்ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, எஸ்ஆர்எஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, அப்படி ஒரு ப்ரெடிக்ஷனாக இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோ மட்டும் லாங்காக இருக்கும். இந்த பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம். சப்போஸ் இதில் டாஸ் போட்டதுக்கப்புறம் வேறு யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும், இல்லை மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா வகையான ப்ரெடிக்ஷன்ஸும் தரோம். அது போக ட்ரீம் டீமில் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறதுக்கு பதிலாக, கன்ஃபியூஸ்லாம் ஆக மாட்டீங்க, தெளிவாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நாமளே ஒரு 5 ட்ரீம் டீம் கொடுத்துரும். ஸோ அதுவும் வேணும்னாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நான் அதில் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ஒரு 9 மணி வரைக்கும் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சிம்ரன் ஹெட்மேயர், ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா, நாண்ட்ரே பர்கர், இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரவி பிஷ்னாய், நாண்ட்ரே பர்கர் மட்டும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ட்ரீம் டீமில் வர அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஆனால் அதே வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் சந்தீப் சர்மா ஓகே. அடுத்ததாக பிரிஜேஷ் சர்மா ஒரு நல்ல பிரேக் த்ரூ இருக்கும், அதனால் இன்றைக்கி அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஹர்ஷல் பட்டேலுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கண்டிப்பாக செம்மையாக இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எடுத்துக்கலாம். அனிகேட் வர்மா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பிரைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அபிஷேக் சர்மாவும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லியான் லிவிங்ஸ்டன், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு டீசெண்டான பிக் இருக்கும். பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவரை காட்டிலும் நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால அதை உங்ககிட்டயே நான் விட்டுறேன். ஸோ பிரிஜேஷ் சர்மா, அபிஷேக் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், அனிகேட் வர்மா. இதில் பிரஃபுல் ஹிங்கேவும் புதுசாக இன்னொருத்தவங்க யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம தரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஐபிஎல் கிட்டத்தட்ட டேவிட் பெயினும் இன்றைக்கி ஒரு டீசெண்டான ஒரு விளையாடுவார். அப்புறமா ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்ட். இதில் வந்து நீங்கள் இன்றைக்கி ரியான் பராக் ரிஸ்க்கு எடுத்துக்க வேண்டாம். ரவீந்திர ஜடேஜா 75% அவாய்டு. துருவ் ஜுரேல் ஸ்டார்ட் நல்லாயிருக்கும், அப்புறம் ஃபேட் ஆயிடுவார். வைபவ் சூரியவன்சி 75% நல்லா இருக்குது, எடுத்துக்கலாம். டிராவிஸ் அட்டு 75% ரிஸ்க்கு. ஹென்ரிச் கிளாஸ்கன் 75% அவாய்ட். ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து நீங்கள் யாரை எடுத்துக்கலாம்னா வைபவ் சூரியவன்சி மட்டும் எடுத்துக்கலாம், மற்றவங்க எல்லாமே அவாய்டு தான். அடுத்ததாக நம்ம இன்னும் என்ன ஒன்று சொல்ல வந்தேனே, மறந்துட்டேனே, என்ன சொல்ல வந்தேன். இது போக நம்ம ஐபிஎல்லில் கிட்டத்தட்ட ஒரு பாதி முடிஞ்சிருச்சு. நம்ம இருந்தாலும் ஒரு பெய்டு ப்ரொடக்ஷன் கூட கொடுக்கல. இந்த ஐபிஎல் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான் கேட்குறேன். லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு இவ்வளோ தான் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல. கிஷான் 75% ரிஸ்க்கு. ஜெயதேவ் உனட்கட், இஷான் மலிங்கா 75% குட், நல்லா தான் இருக்குது. சலீல் அரோரா ஆரம்பத்தில் நல்லா இருக்குமா இருக்கும், அப்புறம் ஃபேட் ஆயிடுவார். அப்புறம் ஹர்ஷ் துபே 75% நல்லா தான் இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயதேவ் உனட்கட், இஷான் மலிங்கா, ஹர்ஷ் துபே இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக டீம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆர்ஆர் வந்து 7, எஸ்ஆர்ஹெச் 6 அப்படிங்கிறப்போ 1-2 தப்பி போனாலும் ஒரு சமமாக தான் பலமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்குமே யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது எப்போதுமே அந்த 19வது ஒரு செகண்ட் இன்னிங்ஸோட 19வது சொல்ல முடியும். இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ். 9 மணி வரைக்கும் மட்டும்தான் இதை நான் ப்ரெடிக்ஷனாக சொல்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இதில் வந்து நீங்கள் இந்த ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் புரிஞ்சுக்காக சொல்கிறேன். பாக்ஸ் இருந்தால் நல்லா விளாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளாட மாட்டாங்க. ஒரு இன்னிங்ஸ் 2ஆக பிரிச்சுக்கோங்க. மேலே கொடுத்துருக்க டைமிங்ஸ்லாம் பார்க்காதீங்க, அது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா இது ஒரு 7:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நடக்க போகிறதில்ல, 11:30 மணிக்கு தான் நடக்கும். ஸோ இன்னிங்ஸ் 2 பாகமாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இன்றைக்கி 2 இன்னிங்ஸுமே, அதாவது இந்த நட்சத்திரத்தில், அதாவது ஆயில்யம்ங்கிற நட்சத்திரத்தில் நடந்தால் அவர் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதை தவிர வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபோன் நம்பர் கூட கால் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து 9 மணிக்கு அப்புறம் மக நட்சத்திரம் வருது. ஸோ மக நட்சத்திரத்தில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ரியான் பராக் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. துருவ் ஜுரேல், ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரவி பிஷ்னாய் ஒரு டேலண்ட் அன்லீஷ் ஆகும், நல்ல ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு. சந்தீப் சர்மா ஒரு டீசெண்டான பிக் இருக்கும். பிரிதேஷ் சர்மா ஃபைட்ஸ் ஹார்ட். ஸோ இவங்களையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மேட்ச் வந்து ஒரு 2 நட்சத்திரத்தில் நடக்கிறனால ஃபஸ்ட் இன்னிங்ஸு வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது 2 டீமுக்குமே. அப்படி என்டையராக சேஞ்ச் ஆகும் மேட்ச். வந்து இப்போ ஒருதலை பட்சமாகவே போகும்னு சொல்ல முடியாது. இப்போ நேற்று வந்து ஆர்சிபி வந்து எப்படின்னா
ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஒரு 200 ரன்குள்ளே சுருட்டிடலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சுருட்டிட்டாங்க. ஆர்சிபி அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அபிஷேக் சர்மா நல்லா விளையாடுவார், நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா விளையாடுவார், சலீல் அரோரா ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அனிகேட் வர்மா எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு விளையாடுவார். ஸோ இதுதான் இன்றைக்கி செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது மக நட்சத்திரத்தில் பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இப்படி தான் இருக்குது. அடுத்ததாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அதாவது இது வந்து ஹை ரிஸ்க் ஹை கேம்பிள். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக ஒன்றும் நல்லா இருக்காது. ரவீந்திர ஜடேஜா 75% ரிஸ்க்கு, சிம்ரன் நெட்மேயர் எடுத்துக்கவே வேண்டாம், வைபவ் சூரியவன்சி 75% குட்டு, நாண்ட்ரே பர்கர் எடுத்துக்க வேண்டாம், டிராவிஸ் ஹெட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஓப்பனிங்கில் எடுத்த உடனே ஒரு 2-3 ஓவரில் விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி, ரெண்டு இதுலேயுமே ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு 2 ஓவருக்குள்ளாரே ஒரு விக்கெட் போகிறது இல்லை 2 விக்கெட் போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஹென்ரிக் கிளாசன் வந்து 75% ரிஸ்க்கு, இஷான் கிஷான் வந்து 75% குட், அதே மாதிரி தான் இஷான் மலிங்கா, ஜெய்தேவ் உனட்கட், ஹர்ஷ் தூபே. ஸோ ஹர்ஷ் தூபேயோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நல்லாயிருக்கும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லியான் லிவின்சன் இன்றைக்கி ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ். இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய பேர் ஏன் நீங்கள் டாஸ் யார் ஜெயிப்பாங்கிறத சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம அந்த நேரத்தில் தான் கரெக்டாக ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்ல முடியும். ஏன்னா அதில் நிறைய கால்குலேஷன் போடணும். ஜஸ்ட்டு காயினோட ஃப்ளிப் பண்ணுறது தான். பட் இருந்தாலும் அதில் டேவிட் பைனும் இன்றைக்கி ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம். ஸோ அதனால் அதில் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும் டாஸ் போடுறதுல. ஸோ அதில் நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இன்றைக்கி யாரை அவாய்ட் பண்ணால் ஹர்ஷல் பட்டேல் அவாய்ட் பண்ணிடுங்க, டோட்டல் டிசாஸ்டர். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு ஆர்ஆர் கொஞ்சம் டாமினன்ஸ் காட்டுவாங்க அப்படிங்கிறதுனால மேபி இன்றைக்கி ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அதில் கொடுப்போம். இதுலேயுமே முழுமையான அனலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரவி பிஷ்னாய் சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறாரு அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரவீந்திர ஜடேஜா, வைபவ் சூரியவன்சி நல்லா விளையாடுவாங்க. ஸோ ஆர்ஆர் வந்து இன்றைக்கி செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். நிதிஷ்குமார் ரெட்டி, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷான், ஹர்ஷல் பட்டேல். ஓகே. அப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்குமே இன்றைக்கி செகண்ட் இன்னிங்ஸ். நம்ம இன்றைக்கி எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்குதோ அந்த டீம் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணும் அப்படின்னா கன்சல்டேஷன் வேணும்னா கூட நான் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கூட என்கிட்ட காட்டி அவங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையிறதுக்கு நான் உங்களுக்கு கைடு பண்ணுவேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.